ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 286 287. ஐய புழுதி. மாயன் மேல் மகள் மாலுரு கோலம் தாயவள் கூறல். 286ஆம் பாசுரம். ஐய புழுதியுடம்பளைந்திவள் பேச்சு மலர்ந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பி நொடுக்கவும் வல்ல நல்லன் கையினிற் சிறுதூதையோடிவள் முற்றல் பிரிந்துமிழல் பையரவனை பள்ளியானோடு கைவைத்திவள் வறுமை. இளம் சிறுமியாகிய என் மகள் உடம்பெல்லாம் அழகிய புழுதி படிந்தவளாய் பூசிக்கொண்டு அதன் காரணமாக பேச்சும் கலங்கியவளாய் வெற்று பேச்சு பேசுகிறாள். சிவந்த நூலினை கொண்டு நெய்த தன் சிற்றாடையை கூட சீராக உடுத்தி கொள்ளவும் தெரியாதவளாய் தன் கையிலே மணச்சோறாக்கும் பானையையும் சிறிய முரத்தினையும் விளையாடுவதற்கு விடாமல் வைத்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட இளம் பருவத்திலேயே இவள் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கின்ற இக்கண்ணபிரானோடு களவொழுக்கம் கொண்டு வரும் இவளின் நிலைதான் என்ன என்று தாய் இறங்குகிறாள். 287ஆம் பாசுரம். வாயில் பல்லும் எழுந்தில் மயிரும் முடிக்கூற்றில சாய்விலாத குறுநதலை சில பிள்ளைகளோடிணங்கி தீயினங்கினங்காடி வந்திவள் தன்னன்ன செம்மை சொல்லி மாயன் மாமணிவண்ணன் மேலிவள் மாளுருகின்றாளே. குழந்தை பெண்ணான என் மகள் வாயில் எல்லா பற்களும் முழுவதுமாக இன்னும் முளைக்கவில்லை. தன் தலைமயிரை சேர்த்து முடிக்கும் ஆற்றலும் இல்லாத அறியா பருவம் உடையவள். ஆயினும் இவள் தன் தாய்க்கும் அடங்காத சில பெண்களுடன் பொல்லாத நட்பு கொண்டு கண்ணபிரான் மீது களவொழுக்கம் கொண்டு இவ்வளவு நேரம் எங்கு சென்றாய் எனின் தன் செயலை மறந்து நேர்மை உடையவள் போல செம்மையாக கூறுகிறாள். அதே நேரத்தில் மாயன் மணிநிற கண்ணனின் அழகை வியந்தும் பெருமைகளை எடுத்து கூறியும் அவனிடத்தே காதல் கொண்டு வாய்ப்பிதற்றி பேசுகின்றாளே என்று செவிலித்தாய் இறங்கி கூறுகின்றாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.